ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அந்த சீரீஸை வந்துட்டு கண்டினியூஸாக கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த வரிசையில் கிளாஸ் 5 தான் இது. ஓகேவா? கிளாஸ் 4 வரையுமே நாம் வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டு நம்ம வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மேலே ஐ பட்டன்லையுமே கீழே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் சங்கத்தமிழ் அவுட் சோர்ஸ் பேட்ச் 2.1 சொல்லிட்டு ஒன்று கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மனப்பாட பகுதிகள். இந்த 13 மனப்பாட பகுதிகள் பேஸ் பண்ணி ஒரு 45 கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலைச்சொல், சொற்பொருள், குரில் நெடில் வேறுபாடு, மயங்கொலி, பழமொழி, பழமொழி 400, ஊர் பெயர்களின் மரபு, மரபு தமிழ், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இதெல்லாம் கொண்ட ஒரு அவுட் சோர்ஸ் பேட்ச் தான் இது. ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு லான்ச் பண்ணி 5 days ஆஃபரும் கொடுத்துருந்தோம். ஏப்ரல் 20 25 வரைக்கும். அதுலேயுமே வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இன்னுமே ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 999 மாதிரி காட்டும். ஓகேவா? நாம வந்துட்டு May 1 and 2 அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த உழைப்பாளர் தின ஆஃபராக வந்துட்டு நம்ம அகைன் வந்துட்டு 699 வைக்க போகிறோம். அந்த அன்னைக்கு வந்துட்டு அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிருங்க. ஓகேவா? எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 6 month தான் இருக்குது குரூப் 2க்கு. இந்த பேட்ச் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 monthக்குள்ளேயே நீங்கள் ஸ்கெடியூல் கம்ப்ளீட் ஆகி டெஸ்ட் எல்லாமே போட்டு முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதனால வந்துட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றன் பால், பலவின் பால், ஒருமை, பன்மை, இடம் அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதோட கண்டினியூஷனாக இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பால் பகா அக்ரிணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்ரிணைனாவே என்ன சொல்லியிருந்தேன், இந்த நாய், பூனை, ஆடு, மாடு, மரம், இந்த மாதிரி உயிருள்ள உயிரற்ற அந்த அறிவு கம்மியாக இருக்கிற பொருட்களை குறிக்கிறதுக்கு அக்ரிணை பயன்படுத்துவோம். அதில் பார்த்தீங்கன்னா பால் பகா அக்ரிணைனா என்ன சொல்கிறாங்கன்னா காமன் இர்ரேஷனல் நவுன். இதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம கலைச்சொல்ல வந்துட்டு எது வேணா கேட்பாங்க. ஓகேவா? வேஸ்டான சிலபஸ் அது. அதனால காமன் இர்ரேஷனல் நவுன் சொல்லியிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பால் பகா அக்ரிணைனா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. ஒன்றன் பால் என்றும் பலவின் பால் என்றும் பகுக்க முடியாதபடி வரும் அக்ரிணைய பால் பகா அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நாய், இன்னொன்னு நாய்கள். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நாய்னா ஒரு தனியா இருக்கிற ஆப்ஜெக்ட், ஒருமை, அதாவது சிங்குலர். ஓகேவா? அதே நாய்கள்னா பன்மை, ப்ளூரல். ஓகேவா? அந்த மாதிரி பிரிக்க முடியாத ஆப்ஜெக்ட், ஒருமை இதுதான், பன்மை இதுதான் பிரிக்க முடியாத ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா பால் பகா அக்ரிணின்னு சொல்லுவோம். காமன் இர்ரேஷனல் நவுன். ஓகேவா? இங்க உதாரணமா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தேங்காயும் மரமும் சொல்லியிருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு தேங்காய் வாங்கினேன், 100 தேங்காய் வாங்கினேன். ஓகேவா? இப்போ இங்க இருக்கிற மெயின் இது என்னதுன்னா தேங்காய் தான். இந்த தேங்காயை வச்சு நம்ம ஒருமையா பன்மையான்னு கெஸ் பண்ண முடியல. இங்க பக்கத்துல பாருங்க, ஒரு 100ன்னு வந்திருக்கு. அப்போ ஒரு தேங்காய் அப்படின்னா சிங்குலர். ஓகேவா? 100 அப்படின்னு வந்திருக்கிறதால அது ப்ளூரல், அதாவது பன்மை. அதை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றாங்க, மரம் விழுந்தது, மரம் விழுந்தன. விழுந்தது அப்படின்னா ஒருமையை குறிக்கக்கூடியது, இது வந்துட்டு பன்மை. ஓகேவா? மரம் விழுந்தன ப்ளூரல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதாவது அந்த மெயின் ஆப்ஜெக்டை வச்சு நம்மளால வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் பால் பகா அக்ரிணை. சொல்றாங்க பாருங்க, ஒரு தேங்காய், இதில் ஒரு என்பதை கொண்டு தேங்காய் ஒன்றன் பால் என்கிறோம். 100 தேங்காய், இதில் 100 என்பதால் தேங்காய் பலவின் பால் என்கிறோம். விழுந்தது என்பதால் மரம் ஒருமை என்றும், விழுந்தன என்பதால் மரம் பன்மை என்றும் சொல்கிறோம். 100 தேங்காய் என்று எழுதுவது பிழை என்று. பார்த்துக்கோங்க நல்லா, 100 தேங்காய் என்று எழுதுவது பிழை என்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு தோணலாம், நம்ம வந்துட்டு மரங்கள்னு சொல்லுவோமே, ஏன் இங்க இப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இது வந்துட்டு சும்மா உதாரணத்துக்காக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்துட்டு ஸ்கூல் புக்ல படிக்கும்போது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாவே போதுமானதுதான். ஓகேவா? இந்த பால் பகா அக்ரிணைங்கிறது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த புக்கு படி நம்ம லைனா போயிட்டு இருக்கிறங்காட்டி இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் சான்ஸ் இருந்து இதை நம்ம கேட்டாலுமே போடுற மாதிரி இருக்கணும், நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் பார்த்துக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, எண் அப்படின்னா என்னது? ஒருமை பன்மை என இருவகைப்படும். என்னன்னாவே ஒருமை பன்மை, சிங்குலர் ப்ளூரல்னு 2 வகைப்படும் சொல்றாங்க. ஒன்றை குறிப்பது ஒருமை, அதாவது நாய். ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா நாய்கள். ஓகேவா? சிங்குலர் ப்ளூரல், அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இடம் விரவி வருதல். ஓகேவா? இடம்னா என்ன? இப்போ தன்மை, முன்னிலை, படர்க்கை, அந்த 3 இடங்கள் தான் இருக்குது. ஓகேவா? தன்மைனா என்னை பத்தி சொல்றது, முன்னிலைனா எனக்கு முன்னாடி இருக்கிறவனை பத்தி சொல்றது, படர்க்கை அப்படின்னா நானு நீ, நம்ம 2 பேர்த்த தவிர யாரோ ஒருத்தன், அவன் சீன்லயே இல்லை, இங்க இல்லவே இல்லை, அவனை பத்தி பேசுறது படர்க்கைன்னு சொல்லுவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்துருந்தோம். ஓகேவா? அப்ப தன்மை, முன்னிலை, படர்க்கை, இதை பத்தி சொல்றத இடம். இங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, நானும் நீயும் செய்தோம், நானும் அவனும் செய்தோம், நானும் நீயும் அவனும் செய்தோம், நாமும் நீங்களும் அவர்களும் செய்தோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா? இது என்னன்னே புரியல தானே? இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நான் வந்தா செய்தேன்னு வரும். இது நமக்கு தெரிஞ்சதா, நான் செஞ்சேன் அப்படின்னு கூட நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். இதுவே வந்துட்டு நானும் இன்னொருத்தன் என் கூட இருக்கிறவங்க செஞ்சோம்னா நாம் செய்தோம் அப்படி வருமா? அப்போ நான் செஞ்சேன், நாம செஞ்சோம் அப்படின்னு நம்ம யூஸ்வலா பேசுறதா பேச்சு வழக்குல. அதே தான் இங்க வந்துட்டு தூய தமிழில் சொல்லியிருக்கிறாங்க. நான் செய்தேன், நாம் செய்தோம்.
அதே மாதிரி தான் நாங்கள். நாங்கள் அப்படின்னு வந்தாலும் செய்தோம் தான் வரும். ஓகேவா? நாங்கள் செய்தோம். அப்போ நான் செய்தேன், நாம் செய்தோம், நாங்கள் செய்தோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் இந்த மாதிரி நான் வந்தாவே அது செய்தோம் செய்தோம் அந்த மாதிரி தான் முடியும். ஓகேவா? சிங்குலரில் வந்தால் மட்டும்தான் செய்தேன் அப்படிங்கிற மாதிரி முடியும். பன்மையில் வந்தால் எப்படி முடியும்னா செய்தோம் செய்தோம் தான் முடியும். அதை வச்சே நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். இங்கே சொல்லித்தரேன் பாருங்க. நானும் நானும் நீயும் அப்படின்னாவே இது வந்துட்டு பன்மை. ஓகேவா? ஒருத்தரை தாண்டி வருது, 2 பேரை பற்றி சொல்ல வருது. அப்போ இது பன்மை. இப்போ பன்மைனாவே செய்தோம்னு வந்துடும். ஓகேவா? நானும் அவனும்னாலும் இது பன்மை தான். ஓகேவா? அப்போ செய்தோம்னு வந்துடும். நான் அதாவது ஒரே ஒருத்தனை பற்றி சொன்னால் மட்டும்தான் செய்தேன்னு வரும். அதே மாதிரி பாருங்க, நானும் நீயும் அவனும் செய்தோம். இதெல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்ல. நான் வருதா, அப்போ வந்துட்டு பன்மையில இருக்கு. நானுன்னு வந்து பன்மையில இருந்தாவே செய்தோம்னு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அதே மாதிரி தான் நாம், நீங்கள், அவர்கள். இது எல்லாமே பன்மை தான். நாமுன்னு வந்திருக்கு, அப்போ செய்தோம் அப்படின்னு வந்திருக்கு. நாம்னாவே அந்த தன்மையை குறிக்கக்கூடியது. தன்மையில வந்து பன்மை, தன்மை கமா பன்மை இது வந்திருந்தாவே இந்த செய்தோம் அந்த மாதிரி ஓம்ல தான் முடியும். ஓகேவா? செய்தோம் அந்த மாதிரி தான் முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. தன்மையில வந்து பன்மையில வந்திருந்தா. தன்மைனாவே என்ன, நானு. பன்மைனாவே நிறைய பேரை பத்தி சொல்றது. அப்ப செய்தோம் தான் முடியும். இது பாருங்க, நானுங்கிறது விட்டுட்டாங்க. ஓகேவா? தன்மையை விட்டுட்டாங்க. இப்போ முன்னிலையும் படற்கையும் தான் இருக்கிறாங்க. நீயும் அவனுங்கிறது என்னது, முன்னிலையும் படற்கையும் தான் இருக்குது. அப்போ இதுவும் ப்ளூரல் தான், செய்தீர்கள். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. நீ செய்தாய் அப்படின்னு சொல்லுவோமா, சிங்குலரா இருந்தா. நீ செய்தாய், நீவீர் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீவீர்னாவே என்ன, முன்னிலையில பன்மை வருது. முன்னிலையில பன்மை வந்தா எப்படி வரும்னா செய்தீர்கள்னு வரும். தன்மையில பன்மை வந்தா செய்தோம்னு வரும். முன்னிலையில பன்மை வந்தா, முன்னிலையில வந்து பன்மை வந்தா செய்தீர்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? அதே தான் இங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. நீங்களும் அவர்களும் அப்படின்னாவே என்னது, இதுல நாங்கிறது இல்ல, தன்மைங்கிறதே இங்க வரல. ஓகேவா? முன்னிலையும் படற்கையும் தான் இருக்குது, பன்மையில இருக்குது ரெண்டுமே. அப்படின்னா செய்தீர்கள் தான் வரும். அதே மாதிரி நீயும் நானும், நான் வந்துட்டாவே என்ன, தன்மை இங்க இன்க்ளூட் ஆயிடுச்சு, படற்கை வரல. ஓகேவா? படற்கை இங்க வரல. நீயும் நானும்னாவே செய்தோம். இது முன்னாடி பார்த்தது தான். நீயும் நானும்னாவே என்ன ஆயிரும், நாமுங்கிற மாதிரி நாம் செய்தோம். ஓகேவா? அதே மாதிரி தான் நீங்களும் நாங்களும்னாலும் இதுலயும் படற்கை வரல. ஓகேவா? இதுலயும் படற்கை வரல, அதனால செய்தோம்ங்கிற மாதிரி வந்துருச்சு. அவர்களும் நீங்களும் நாங்களும் இது வந்துட்டு 3 இடமும் வந்திருக்கு. தன்மை, முன்னிலை, படற்கை வந்து. அதே மாதிரி உங்களுக்கு என்ன வந்திருக்குதுன்னா பன்மையில வந்திருக்குது. அப்படின்னா செய்தோம். எந்த இடத்துல இந்த நாம், நாங்கள், இது நல்லா பார்த்துக்கோங்க. நாம் நாங்கள்னு வந்தாவே செய்தோம்னு தான் முடியும். ஓகேவா? நீங்க வேணா பார்த்துக்கோங்க. இங்க நான் நாம்னு வரல, அப்ப செய்தீர்கள் முடிஞ்சிருக்குது. ஓகேவா? நான், நாங்கள், நாமும் அப்படிங்கிற மாதிரி வந்தாவே செய்தோம். ஏன்னா என்னையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் இல்லையா, அதனால வந்து செய்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வேற்றுமை. வேற்றுமை அப்படின்னா கேஸ். ஓகே, உருபு அப்படின்னா கேசல் சைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பெயர் சொல்லின் பொருளை வேற்றுமைப்படுத்துவது வேற்றுமை எனப்படும். வேற்றுமை 8 வகைப்படும். ஓகேவா? டோட்டலா 8 டைப் சொல்றாங்க. உறுப்புகளால் இன்ன வேற்றுமை என்று கண்டுபிடிக்கலாம். 8 டைப் சொன்னாங்களே, அது என்ன, இது கூட நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 6 இருக்குதா. நான் டோட்டலா 8 சொன்னேன். அதாவது முதல்ல வர்றதுக்கும் 8ஆவதா வர்றதுக்கும் உறுப்பு கிடையாது, மீதி பேலன்ஸ் இருக்கிறது 6. ஓகேவா? டோட்டலா 8 இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உறுப்பு கிடையாது, உறுப்பு இல்லைன்ட்டாங்களா. இந்த முதல் வேற்றுமை என்னன்னு சொல்லுவாங்கன்னா எழுவாய் வேற்றுமை. இது எல்லாமே நம்ம இதுல ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த அவுட் சோர்ஸ் நம்ம எடுக்கிறதுனால இதுல என்ன தகவல் கொடுத்துருக்காங்களோ அது மட்டுமே நம்ம பார்த்தா போதும். இது முடிஞ்சதுமே வந்துட்டு நம்ம வேற என்ன அவுட் சோர்ஸ் இருக்குதோ அதுவும் கவர் பண்ணுவோம் இலக்கணத்துக்கு. அது போக நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லா இலக்கணமும் கவர் பண்ணி தான் கொடுக்க போறோம். அப்பப்போ அங்கங்க வர எக்ஸாம்பிள நம்ம பார்த்தா போதும். இல்ல ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ இங்க இது பாக்குறோமா, இது பார்த்துட்டு உடனே ஸ்கூல் புக்கும் பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட இதுவே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் நம்ம இப்படி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை என்னது, ஐ. அப்போ உதாரணம் சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. கண்ணனை. ஓகேவா? இரண்டாம் வேற்றுமைனா ஐல முடியும். ஓகே, அப்ப கண்ணனை அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்குது. மூன்றாம் வேற்றுமை பாருங்க. ஆளுன்னு நம்ம படிச்சிருப்போம், ஆனா ஆள் மட்டும் வராது. கூட பாருங்க என்னன்னு வந்திருக்கு, ஆள் ஒடுன்னு வரும். ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஆள், ஒடு, ஓடு, உடன் இதெல்லாம் வரும். ஓகேவா? ஆள், ஒடு, ஓடு, உடன். அப்போ உதாரணம் பாருங்க. கண்ணனால், கண்ணனோடு, கண்ணனுடன் இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது மூன்றாம் வேற்றுமை. ஓகேவா? கேட்பாங்க. இப்ப கண்ணனோடுன்னு சொல்லிட்டு இது எத்தனாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாம வந்துட்டு 3ஆம் வேற்றுமை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. 4ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமைனாவே கு. ஓகேவா? 4ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்காக. 4ஆம் வேற்றுமை வந்துட்டு 4. ஓகே, கூல முடியும். அப்போ கண்ணனுக்கு, கண்ணனுக்கு அப்படின்னா கீழ முடிஞ்சிருக்குது. அப்போ 4ஆம் வேற்றுமை. ஓகே, நெக்ஸ்ட் 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமைக்கு பாருங்க என்னென்ன வந்திருக்கு. நாம இங்க பார்த்தது என்ன, ஐ, ஆல், கு, இன். இன்னுன்னு மட்டும் பார்த்திருந்தோம். கூட என்னென்ன பார்க்கணும்னா இல் பார்க்கிறோம், இருந்து,
நின்று. இன்னுங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். இல்லு, இருந்து, நின்று. உதாரணம் பாருங்க, கண்ணனில் இல்லுன்னு முடியுதா? இல்லுன்னு வந்தாவே 5ஆம் வேற்றுமை. வீட்டில் இருந்து இருந்துன்னு முடியுதா? அப்ப வந்துட்டு இது 5ஆம் வேற்றுமை. அதே மாதிரி நின்று, இன்னு இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சாலே அது 5ஆம் வேற்றுமை தான். ஓகேங்களா? 6ஆம் வேற்றுமையோட உறுப்புகள் பாருங்க. இதெல்லாம் இதோட பேர் வந்துட்டு உறுப்புகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த உறுப்புகள் கடைசியில முடிஞ்சா அதை வச்சுதான் நம்ம எத்தனாம் வேற்றுமை அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம். 6ஆம் வேற்றுமை பாருங்க, அது, உடைய, ஆ. இந்த மாதிரி 3ல முடியும். அது, உடைய, ஆ. இன்னும் கூட அதிகமான உறுப்புகள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸ்கூல் புக்ல இருக்கலாம், வேற ஏதாவது சோர்ஸ் புக்ல இருக்கலாம். இந்த புக் படி பாத்தீங்கன்னா இந்த 3 தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுனா கண்ணனது, உடையனா கண்ணன் உடைய, உடையன்னு முடியுது. ஆனா என, கைகள், அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை பாருங்க, நாம வந்துட்டு கண்ணுன்னு படிச்சிருக்கோம். பாருங்க, இங்க கண்ணுங்கிறது கொடுக்கல. ஓகே. கண்ணுங்கிறது இங்க இன்க்ளூட் ஆகி வரல. வேற என்ன சொல்லியிருக்காங்க? இல்லு, இடம், முன். இந்த இல்லு பாத்தீங்கன்னா காமனா வருது. ஓகே. இந்த இல்லுங்கிறது உங்களுக்கு 5ஆம் வேற்றுமையிலையும் வந்துருந்துச்சு, அதே மாதிரி 7ஆம் வேற்றுமையிலையும் வருது. அதோட யூசேஜை பொறுத்து மாறும். ஓகேங்களா? அது நம்ம ஸ்கூல் புக்லயே நமக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நாம அப்போ வந்துட்டு தெளிவா எக்ஸாம்பிள் வச்சு நம்ம படிச்சிடலாம். ஓகேங்களா? இங்க இடம்னு வரங்காட்டி உதாரணம் என்ன சொல்லியிருக்காங்க? கண்ணன் இடம். ஓகே. நெக்ஸ்ட் 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. இதை வந்துட்டு விழிக்கிறதுக்கு, அதாவது கூப்பிடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஓகேவா? கண்ணனே, கண்ணா அப்படிங்கிற மாதிரி விழிக்கிறதுக்கு பயன்படுவதால இது விழி வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வினைச்சொல். வினைச்சொல் அப்படின்னா வெர்ப். இதோட கலைச்சொல் பாருங்க, வினைச்சொல்னா வெர்ப்னு வரும். வினைச்சொல்ல பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, முற்று. 2வது எச்சம். ஓகே. முற்றுனா என்ன? முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு போனதை பத்தி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, செய்தான், செய்தால், இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சு போயிருச்சு. இதை வந்துட்டு தொங்கிட்டு நிக்கிற மாதிரி இல்ல, முடிஞ்சு போச்சுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா எச்சம். எச்சம்னா தொங்கிட்டு இருக்கிறது. ஓகேவா? இப்போ எச்சம்க்கு எக்ஸாம்பிள் பாருங்க, கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க. உறங்கிய, வந்த, போன, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் முடியல. செய்தான்னா முடிஞ்சிருச்சு, செஞ்சு முடிச்சிட்டான்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ உறங்கிய, வந்த, சென்ற, இந்த மாதிரி எல்லாம் முடியுதுன்னா இன்னும் முடியல. வந்த அப்படின்னா என்ன, வந்து என்ன பண்ணா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் முழுசா சொல்லல. அதை தான் எச்சம் சொல்றாங்க. அந்த எச்சம் பாத்தீங்கன்னா பெயரெச்சம், வினையச்சம் அப்படிங்கிற மாதிரி 2ஆ பிரியுது. இப்போ வினைமுற்றுனா நம்ம பார்த்த மாதிரி தான். வினை முடிந்திருத்தலை, இங்க பாருங்க, வினை முடிந்திருத்தலை அறிவிப்பது வினைமுற்றாகும். செய்தான், செய்தாள், செய்தார், செய்தது, செய்தன அப்படின்னா செஞ்சு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அந்த வினை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அது கண்டினியூ ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. அதுதான் வினைமுற்று. முடிந்தது, முடிந்ததை பத்தி சொல்றதுதான் வினைமுற்று. நெக்ஸ்ட் பாருங்க, எச்சம். எச்சம்னா 2ஆ பிரியும் சொல்லியிருந்தோம். பெயரெச்சம், வினையச்சம். பெயரெச்சம்னா என்ன? ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது பெயரெச்சம். இங்க பாருங்க, எச்சம் வந்து பக்கத்துல பெயர் வந்திருக்கணும். பெயர்னா என்ன வரும்? நீங்களே யோசிங்க. பையன், மகள், ஆண், பெண், குதிரை, நாய், இது எல்லாமே பெயர் தானே. நேமிங் வேர்ட்ஸ். சென்னை, அந்த மாதிரி எல்லாம் வரதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயர்னு சொல்லுவோம். பெயரை குறிக்கக்கூடிய இது எல்லாமே பெயர் சொற்கள். அந்த பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கும். ஒரு எச்சமா ஸ்டார்ட் ஆகி பெயரை கொண்டு முடிஞ்சிருச்சுன்னா அது பெயரெச்சம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, உறங்கிய பையன் கொடுத்துருக்காங்க. உறங்கிய, ஓகேவா? பெயர்னா உங்களுக்கு பையன், குதிரைன்னு சொல்லிட்டேன். இது வினைக்கு நான் சொல்றேன் பாருங்க, வந்தான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? வந்தானுங்கிறது ஒரு வினையா? இப்படி வச்சுக்கோங்க. இப்போ உறங்கிய அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன வருதுன்னு பாருங்க, பையன், குதிரை, நாய், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெயரை தான் போட முடியுது. அப்போ இது பெயரெச்சம். உறங்கிய வந்தான்னு போட்டு பாருங்க, மேட்ச் ஆகுதா? உறங்கிய வந்தான், உறங்கிய சென்றான், உறங்கி விளையாடினான், இந்த மாதிரி எல்லாம் போட்டா மேட்ச் ஆகுதா? அப்போ வந்துட்டு வினையை கொண்டு அது மேட்ச் ஆகல. அப்படி மேட்ச் ஆகலைன்னா அது வினையச்சம் கிடையாது. இதுவே பாருங்க, உறங்கிய பையன், உறங்கிய ஆடு, உறங்கிய நாய், உறங்கிய குதிரை, உறங்கிய மகள், மகன், இந்த மாதிரி எது போட்டாலும் பெயரை போட்டா மேட்ச் ஆகுது அப்படின்னாவே அது பெயர். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. படித்த, படித்து, படித்த வந்தான், படித்த சென்றான் அப்படின்லாம் மேட்ச் ஆகலையா? வினையை கொண்டு மேட்ச் ஆகல. படித்த அப்படின்னா பெயரை கொண்டு தான் மேட்ச் ஆகுது. படித்த பெண், படித்த ஆண், படித்த பையன், படித்த மாப்பிள்ளை, அந்த மாதிரி பெயரை கொண்டு தான் மேட்ச் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வினையச்சம். வினையச்சம்னாவே வினையை கொண்டு முடியும். ஒரு எச்சம் வந்து வினையை கொண்டு முடியும், அதுதான் வினையச்சம். ஓகேவா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓடி விழுந்தது. விழுந்ததுங்கிறது ஒரு வினை, வினையை கொண்டு முடிஞ்சதால இது வினையச்சம். இதுவே ஓடி பையன் போட்டு பாருங்க, ஓடி பையன், ஓடி குதிரை, ஓடி ஆண், ஓடி பெண், இது பெயரோட மேட்ச் ஆகல தானே. அப்ப இது பெயரச்சமா இருக்க சான்ஸ் இல்ல, வினையச்சமா தான் இருக்கும். ஓகேவா? சொல்லியிருக்காங்க பாருங்க, ஓடி விழுந்தது. ஓடி என்பது குறைந்த வினைச்சொல், இதில் தொழில் முடியவில்லை. ஓடி என்னும் எச்சம் விழுந்தது என்னும் மற்றொரு வினையை தழுவுவதால் அது வினையச்சம் எனப்படும். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. உறங்கி எழுந்தான், உறங்கி ஆடினான், உறங்கி ஓடினான், இந்த மாதிரி ஒரு வினையை போட்டாதே இது கம்ப்ளீட் ஆகுது, ஃபுல்ஃபில் ஆகுது. உறங்கி ஆண், உறங்கி பெண், இதெல்லாம் பாருங்க மேட்ச் ஆகாத மாதிரி தான் இருக்கு. பெயரை கொண்டு முடிஞ்சா இது மேட்ச் ஆகல, அப்போ பெயரச்சம் கிடையாது, வினையச்சம். காண வந்தால், காண பையன் போட்டு பாருங்க, மேட்ச் ஆகல. அதே மாதிரிதான் காண வந்தான்னா, வந்தால்னாவே என்னது, வினையை கொண்டு முடிஞ்சிருக்குதா? வர்றது, போறது, நடக்கிறது, எழுறது, இதெல்லாமே ஒரு வினை தானே, ஆக்ஷன் தானே. அப்போ வினை கொண்டு முடியறதால அது வினையச்சம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, போய் பார்த்தான்.
என கூறினான். ஓகேவா? இந்த மாதிரி வரது எல்லாமே பாத்தீங்கன்னா உறங்கி, காண, போய் என்பன வினையெச்சங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இன்னைக்கான கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பகுபத உறுப்புகள் அதை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்ததை ஒரு டைம் டக்கு டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பால் பக அக்ரிணை. அக்ரிணைனாவே என்னது? இந்த உயிரற்ற பொருட்கள், இந்த 6 அறிவுக்கு கம்மியா இருக்கிற ஜீவன்களை பத்தி பேசுறது இந்த அக்ரிணை. அதுல பால் பகுக்க முடியாதுன்னா ஒன்றன் பாலா, பலவின் பாலா, சிங்குலரா, ப்ளூரலா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இதுக்கு என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல? காமன் இரேஷனல் நவுனுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, நாய், நாய்கள்னு பிரிக்க முடியுது. தேங்காய் அப்படிங்கிறத பக்கத்துல வச்சுதான் பிரிக்க முடியுது. இங்க மரம் அப்படிங்கறத மரங்கள்னு நம்ம சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் படி பாத்தீங்கன்னா மரம் விழுந்தன பக்கத்துல இருக்கிறத வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப மரம் விழுந்ததுன்னா ஒரு மரம் தான் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மரம் விழுந்தன அப்படின்னா நிறைய மரங்கள் விழுந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் இந்த புக்ல இருக்கிறங்காட்டி பார்த்துருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா எண்ணுங்கிறது ஒருமை பன்மைன்னு 2 வகைப்படும். ஒருமைனா சிங்குலரா, நாய் அப்படிங்கிறது ஒருமை, நாய்கள்னா பன்மை. ஓகேவா? நெக்ஸ்ட் இடம் விரவி வருதல். அதை நான் சொன்னதுதான். நான், நாம், நாங்கள். நான் அப்படின்னா செய்தேன்னு வரும், நாம் அப்படின்னா செய்தோம்னு வரும், நாங்கள்னா செய்தோம்னு வரும். ஓகேவா? அதாவது தன்மையில பன்மை வந்தா இந்த மாதிரி வரும். அதாவது இது சிங்குலரு, இது கிடையாது. இந்த மாதிரி இந்த 2 வரும். ஓகேவா? செய்தோம்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் நீ செய்தாய், நீவீர் செய்தீர். இந்த மாதிரி முன்னிலையில வந்துச்சுன்னா, முன்னிலை பன்மையில வந்துச்சுன்னா பாருங்க, இங்க பாருங்க, நீயும் அவனும். நீனாவே முன்னிலை. ஓகேவா? பன்மைனா இன்னொருத்தனை சேர்த்திக்கிறாங்க. ஒருத்தன் கிடையாது, 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தனை தாண்டி எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் பன்மைனாவே. ஓகேவா? அப்ப நீன் வந்து முன்னிலை வந்து செய்தீர்கள்னு வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரிதான் நீங்களும் அவர்களும். அதாவது முன்னிலையில பன்மை வந்திருக்குது, அப்ப செய்தீர்கள்னு வந்துருச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும் பாருங்க, நீயும் நானும் செய்தோம். அதாவது நானு, நாமு அந்த மாதிரி வந்து ப்ளூரல்ல வந்திருந்தாவே அங்க செய்தோம், வந்தோம், போனோம், இந்த ஓம்லே முடியும். ஓகேவா? தன்மை வந்துருந்துச்சுனாவே என்னையும் இன்க்ளூட் பண்ணி வருதுன்னு அர்த்தம். நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாருங்க, வேற்றுமை பாத்தீங்கன்னா கேஸ், உருபு அப்படின்னா கேசல் சைன். ஓகே, பெயர் சொல்லின் பொருளை வேற்றுமைப்படுத்துவது வேற்றுமை எனப்படும். அவ்வேற்றுமை 8 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஐயாள், கூயின், அதுக்கன்னு நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். ஓகேவா? மொத்தம் இதுல 6 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது, 8வது ஒன்னுக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. அப்போ 1க்கும் 8க்கும் இல்ல, மீதி இருக்கிற 6க்கு இருக்குது. ஓகே, முதல் வேற்றுமை பாத்தீங்கன்னா உருபு இல்ல, சொன்ன மாதிரி. இதை வந்துட்டு எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உதாரணம் வந்துட்டு கண்ணன் சொல்லியிருக்காங்க. 2ஆம் வேற்றுமைக்கு ஐ. ஓகேவா? அப்ப கண்ணன் ஐன் முடியறதால 2ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை பாருங்க, ஆள், ஆண், ஒடு, ஓடு இந்த மாதிரி வரும். ஓகே, உடனும் வரும். அப்போ கண்ணனால், கண்ணனோடு இந்த மாதிரி எல்லாம் ஆள், ஓடு இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த உருவ கொண்டு முடிஞ்சதால 3ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமைக்கு 4ன்னே சொல்லியிருந்தோம். ஓகேவா? அப்ப கண்ணனுக்கு கீழே முடியறதால இது 4ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை பாருங்க, இல், இன், இருந்து, நின்று. அப்ப கண்ணனில், வீட்டிலிருந்து இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சா அது 5ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை பாத்தீங்கன்னா அதோட உறுப்புகள் அது, உடைய, ஆண் வந்திருக்கு. அப்ப கண்ணனது, கண்ணன் உடைய இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சுன்னா அது 6ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைக்கு பாத்தீங்கன்னா இல், முன், இடம், பின். அதாவது கண்ணன் இடம்னு வந்ததால இடம். ஓகேவா? அப்ப 7ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை பாத்தீங்கன்னா இதுக்கு உறுப்பு கிடையாது, 1க்கும் 8க்கும் உறுப்பு கிடையாது. 1 வந்துட்டு எழுவாய் வேற்றுமைம்பாங்க, 8வது வந்துட்டு விழி வேற்றுமைம்பாங்க. 8வது வந்துட்டு கூப்பிடுற மாதிரியே இருக்கும். இப்ப பாருங்க, கண்ணனே, முருகனே அந்த மாதிரி, கண்ணா இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுற மாதிரி இருக்கிறங்காட்டி விழி வேற்றுமைன்னு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வினைச்சொல்னா வேர்பு, ஆக்ஷனை கொண்டு முடியுது. இந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா 1 முடிஞ்சிருக்கும், 1 முடியாம அப்படியே தொங்கிட்டு இருக்கும். அதை வச்சு 2ஆ பிரிக்கிறாங்க. முற்று பெற்றது, இன்னொன்னு எச்சம். ஓகேவா? அந்த எச்சம் பாத்தீங்கன்னா 2ஆ பிரியுது, பெயரெச்சம், வினையச்சம். வினை முற்றுனாவே என்ன சொன்னா, முடிஞ்சு போனதை பத்தி பேசுறது. செய்தான், வந்தான், சென்றான், வென்றான் இந்த மாதிரி வருது, முடிஞ்சு போனதை பத்தி பேசுறது. எச்சம்னாவே முடியாத ஒன்றை பத்தி பேசுறது. ஓகேவா? இப்போ ஒரு எச்சம்னாவே ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப பாருங்க, உறங்கிய அப்படியே தொங்கிட்டு நிக்குது, பின்னாடி ஏதாச்சும் போட்டாதான் ஃபுல்ஃபில் ஆகும். வந்து தொங்கிட்டு இருக்குதா, வந்து தூங்கினான் அப்படின்னு போட்டாதான் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு வைங்க, அதுதான் எச்சம் சொல்ல வரும். ஓகேவா? ஒரு எச்சம் வந்துட்டு பின்னாடி பெயரை கொண்டு முடிஞ்சா அது பெயரெச்சம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உறங்கிய பையன். இந்த பையன், குதிரை, ஆடு, மாடு இதெல்லாம் வந்துட்டு பெயர் சொல்கள். பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சா அது வந்துட்டு பெயரெச்சம் சொல்லுவாங்க. வினையை கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, உறங்கிய வந்தான் அப்படின்னு போட்டா அது மேட்சே ஆகல. ஓகேவா? அப்ப அது வினையச்சமா இருக்காது, பெயரச்சமா தான் இருக்கும். இப்படி கூட நம்ம போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, படித்த பெண். ஓகே, ஓடுகிற குதிரை, நிற்கும் பையன். இது எல்லாமே, இந்த எச்சங்கள் எல்லாமே ஒரு பெயரை பக்கத்துல போட்டாதான். படித்த பக்கத்துல பெண் போட்டாதான் ஓடுகிற குதிரை, நிற்கும் பையன். இது பக்கத்துல எல்லாம் ஒரு பெயர் போட்டாதான் இது ஃபுல்ஃபில் ஆகுது, அதுதான் வந்துட்டு பெயரெச்சம். ஓகேவா? நெக்ஸ்ட் வினையச்சம்னாவே ஓடி அப்படிங்கிறது ஒரு எச்சம். ஓகேவா? விழுந்ததுங்கிற ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்குது, அப்போ அது வினையச்சம். அதே மாதிரிதான் உறங்கி அப்படிங்கிறது ஒரு எச்சம், எழுந்தான்கிற வினையை கொண்டு முடிஞ்சிருக்கிறதால வினையச்சம். அதே மாதிரிதான் காண அப்படிங்கிறது ஒரு எச்சம், வந்தாளுங்கிறது வினையை கொண்டு முடிஞ்சதால அது வினையச்சம். போய் அப்படிங்கிறது எச்சம், பார்த்தானுங்கிற வினையை கொண்டு முடிஞ்சதால வினையச்சம். என கூறினாலும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து கிளாஸ் முடிஞ்சு. அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பகுபத உறுப்பு இலக்கணம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சொல்லித்தர கண்டென்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?
அதே மாதிரி கிளாஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, அதை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். அதே மாதிரி நான் சங்கத்தமிழ் பேட்சை பத்தி சொல்லியிருந்தேன், அந்த 13 மனப்பாட பகுதிகளுக்கு. அது பாத்தீங்கன்னா மே 1, 2 வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். அப்போ வந்துட்டு நிறைய பேர் சேராதவங்க மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அப்போ மே 1 அண்ட் 2 அந்த ஆஃபரை பயன்படுத்தி 699 மாறும். அப்போ வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.